30 வயசோ இல்லை 60 வயசோ எல்லாருக்குமே அவங்க தலைமுடி நல்லா கரு கருன்னு இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அதை ஹெர்பல் ஹேர் கலர் யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறோமா இல்லைனா கெமிக்கல் டைஸ் யூஸ் பண்ணுறோமான்னு நம்ம டிசைட் பண்ணுறது தான். பிளாக் ஹேர் கலரை ஈஸியாக கொண்டு வந்துடலாம், ஆனால் முடி வீணாக போயிட்டா சரி செய்ய வருஷம் ஆகும். நம்ம கெமிக்கல் டைஸ் அடிக்கிறதுக்கான காரணமே இட்ஸ் ஈஸிலி அவைலபிள் இன் அ வெரி சீப்பர் ப்ரைஸ். பிபிடின்னு ஒரு வைரலான கெமிக்கல் மட்டும்தான் நம்மளுக்கெல்லாம் தெரியும். பட் பெராக்சைட், அமோனியா, லெட், மெர்குரின்னு இன்னும் நிறையா கெமிக்கல்ஸ் இருக்குது கமர்ஷியல் டைஸில். இதெல்லாம் யூஸ் பண்ணி ஹேர் கலர் பண்ணிட்டா நம்ம ஹேர் ஹென்னா, இண்டிகோ மாதிரியான நேச்சுரல் ஹேர் கலர்ஸ்க்கு செட் ஆகிறதுக்கே ரொம்ப நாள் எடுத்துக்கும். எனக்கு உச்சி தலையில் மட்டும் ஒயிட் ஹேர்ஸ் அதிகம். என் பாட்டிக்கு தலை ஃபுல்லாகவே வெள்ளை முடி. நாங்கள் 2 பேருமே ஜம்மு ஆர்கானிக்ஸோட ஹேர் கலர் தான் யூஸ் பண்ணுறோம். இட் கிவ்ஸ் அன் அமேசிங் ரிசல்ட். சின்ன சின்ன சாஷேட்ஸில் கொடுக்குறதால தேவையான அளவு எடுத்துட்டு மிச்சத்தை ஈஸியாக ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிடுறேன். எல்லா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் மாதிரி ஹெர்பல் டையும் காற்றுப்பட்டா ஆக்சிடைஸ் ஆகும். ஹெர்பல் டையாகவே இருந்தாலும் இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறப்ப காது, கழுத்து, நெத்திலெல்லாம் பிக்மெண்டேஷன் வரலாம். ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் கலர் தலைக்கு போடுங்க. வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் வச்சுட்டு குளிச்சாலே போதும். டை அடித்த மாதிரி ஆடாக இல்லாமல் ஒரு நேச்சுரல் பிளாக் கலரை நல்லாவே கொடுக்கும். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸுக்கு